வணக்கம், வெல்கம் பேக் டு த ஸ்டேட் ப்ரோக்ராம். எஸ்டி ஸ்டோன்ஸ் வழங்குகிற பொங்கல் ஃபெஸ்ட்டுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க எல்லாரும் வந்து அமருங்க. அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி சுதாகர், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இன்னும் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எதிர்பார்க்கலாம் சுதாகர்? அதான் தமிழ்ச்சங்கம் அவங்க அமிச்ச 437 வாட்ஸ்அப் மெசேஜ்லையும் 83 வீடியோ மெசேஜ்லையும் திரும்ப சொன்ன ஒரே விஷயம், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், தோசை, கரும்பு ஜூஸு, பேல்பூரி, பானிபூரி, வையாபூரி, சாட்டு, ஜிபிடி, இதே தான் திரும்பி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட என்னவோ சாப்பாட்டுக்கு நடுவில் ஆங்காங்கே ஒரு சில பொங்கல் ஃபெஸ்ட் நடக்கும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கூட பார்த்தோன்னா இங்கே இருக்கிற கும்பலோட அங்கே தான் கும்பல் அதிகமாக இருக்குது. ஸ்டேஜில் என்ன தான் வரப்போகுது? அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் பொங்கல் ஃபெஸ்ட்டுக்கும் இந்த சாப்பாட்டு ஃபெஸ்ட்டுக்கும் பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி பொங்கல் ஃபெஸ்ட்டில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்க போகுது சுதாகர். நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல மேடை அமைச்சு கொடுத்த நம்ம தமிழ் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து இங்கே இந்த வெயிலையும் பார்க்காம எல்லாரும் வந்து இங்கே கலந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான ஸ்பான்சர்ஸ் எஸ்டி ஸ்டோன்ஸ், அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாம் பீச் மக்களுக்கு வேணா இது வெல்லிங்டனா இருக்கலாம், ஆனா பிராவோர்ட் கவுண்டிக்கு, குறிப்பா மயாமி டேட் கவுண்டிக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஊருக்கு ரொம்ப வெலியங்டன். இருந்தாலும் இவ்வளோ பேர் ஒன்னா கூடி இங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த 25 வருஷமா நம்ம தமிழ்ச்சங்கம் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 4-5 நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி மக்களை மகிழ்ச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ரீசன் கோசம் தான் நம்ம எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், ஆனானப்பட்ட ஆப்பிள் வருஷத்துக்கு 1-2 தான் ஏற்பாடு பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்ச்சங்கம் இவ்வளவா ஒவ்வொரு வருஷமும் 4-5 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்றாங்கன்றத நம்ம பெருமையா நினைச்சுக்கிறோம். கஷ்டம் புரியல? இல்ல இந்த மாதிரி 4-5 ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் நானு. சரி, நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் போயிடலாமா? போயிடலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாமே டிஃப்ரெண்டா பார்த்துட்டோம் இல்லையா? இவர் வந்து வெறும் விளையாட்டோட சரி அப்படின்னு நினைச்சு இங்க உள்ள போய் உட்கார்ந்தது தான் சுதாகர். நீங்க அங்க அவ்வளோ ஆட்டம் நடந்துட்டு இருந்தது. நாங்க இங்க கைதியா கத்திட்டு இருந்தோம். ஆளை காணவே காணோம். டோட்டல் அப்ஸ்காண்டு. அப்படி ஓரமா போக இருந்தீங்களா? வீர விளையாட்டுல எல்லாம் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியல. விளையாட்டு நானும் கைப்புள்ள கட்டத்தோட மாதிரி ஓட்ட தாண்டி நானும் போக மாட்டேன், அதுவும் வராது. வெறும் பேச்சாதான் இருக்கும். இதெல்லாம் இந்த பேச்சு ஜாலத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இருந்தாலும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு இதுலயான போய் கலந்துட்டு இருக்கலாம் சுதாக்கு. முயற்சி பண்ணிருக்கணும் தெரியுமா? ஏன்னா where there is a will there is a way. வில்லுக்கு நான் எங்கங்க போறது? வில்லுக்கு எங்கேயும் போக வேண்டாங்க, இங்கேயே தான் இருக்குது. ஏன்னா அடுத்து வர போறது வில்லு பாட்டு. வில்லு பாட்டா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு வில்லு பாட்டு, ஒரு நல்ல வில்லு பாட்டு கேட்டு. அதுலயும் முக்கியமா அந்த டாடி மம்மி வீட்டில் இல்ல என்ற அற்புதமான ஆழ்ந்த கருத்துள்ள வில்லு பாட்டுக்கு இந்த வெல்லிங்டனே எழுதி கொடுக்கலாம்னா பாருங்களேன். ஹலோ, இது வில்லு படத்துல வர பாட்டு இல்லங்க, இது வில்லு பாட்டு. நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான வில்லு பாட்டு. அந்த வில்லு பாட்டை நமக்கு அழகா இங்க தொகுத்து தர வராங்க தமிழ் டியூட்டர்ஸ் மாணவர்கள். பார்க்கலாம். அவங்கள வரவேற்பாங்க. எல்லாம் பலத்தை கைத்தட்டு கொடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வரம் தந்தருள்வாய் என் இறையே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வரம் தந்தருள்வாய் என் இறையே. அந்த கால இந்த கால கதைகள் கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கி சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வரம் தந்தருள்வாய் என் இறையே. அந்த கால இந்த கால கதைகள் கேட்க வந்திருக்கும் சபையோரை வணங்கி சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வரம் தந்தருள்வாய் என் இறையே. கருவிலே உருவாகி திரு
கையாண்ட குருவிசை பாடி வந்தோம். அக்கா, சொல்லு தம்பி. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போதானே ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளவா? சரி கேளு பார்க்கலாம். அது என்ன கருவில உருவாக்கி தெருவில் அழிந்தவனேன்னு சொல்றீங்க? தங்கச்சி, உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, அப்படின்னா நாம தான் கருவிலே உருவாகிறோம், எதுவுமே தெரியாம தெருவிலே அலையிறோம். சரியா சொன்னீங்க தங்கச்சி. அந்த காலத்துல வாழ்ந்த சாமானிய மக்களுக்கு அறிவுரை கூட பயன்படுத்தப்பட்டு தான் வில்லுப்பாட்டு. சான்றோர்கள் சபை முன்னே சந்தங்கள் பல பாடி அறிவுரைகள் கூற வந்தோம். அக்கா, நம்ம தமிழ் டியூட்டர் பள்ளிக்கும் ஒரு வில் அடிச்சு பாடலாமா? அதுக்கு என்ன, பாடிடலாம். ஆண்டுகள் பல கடந்து தமிழ் டியூட்டர் பள்ளி என்றும் ஆலமரமாய் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். ஆண்டுகள் பல கடந்து தமிழ் டியூட்டர் பள்ளி என்றும் ஆலமரமாய் தழைக்க வில்லடிச்சு பாட வந்தோம். இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்? வேற என்ன தம்பி, நம்மளோட மணி நேரத்தை வினாடியா மாற்றி நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கும் செல்போனை பற்றி தான். ஆரம்பிக்கலாமா? பேஷா ஆரம்பிச்சலாம். அலைபேசி அன்பர்களே, எங்க அறிவுரையே கேளுங்களே. கைபேசிய பாடுகிறோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. அலைபேசி அன்பர்களே, எங்க அறிவுரையே கேளுங்களே. கைபேசிய பாடுகிறோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. அளவு கூடி போச்சுதுன்னா அமுதம் கூட நஞ்சுதாங்க. அழகான செல்போனோ அதுவும் போல ஒண்ணுதாங்க. நீங்க நினைக்கும் விஷயங்களை நிறைவாக காட்டுது, தீமையான விஷயங்களை தெளிவாக காட்டுது. காதில் வச்ச போனில் பேசி கதையை முடிஞ்சு போகுது. காதில் வச்ச போனில் பேசி கதையை முடிஞ்சு போகுது. அலைபேசி அன்பர்களே, எங்க அறிவுரையே கேளுங்களே. கைபேசிய பாடுகிறோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. ஆன்லைன்ல சூதாடி ஆண்டியாக ஆக்குதுங்க. ரத்தம் சிந்தி சேர்த்த காசை அட்டை போல உறிஞ்சுதுங்க. வெளியில போய் ஆடுன ஆட்டம் இதுல தானே மாறுது. பார்த்து பார்த்து கண்ணு காது பாதி போந்து ஆகுது. செல்போனு வேணும்னு சின்ன பிள்ளையும் கேக்குது. அட செல்போனு வேணும்னு சின்ன பிள்ளையும் கேக்குது. அலைபேசி அன்பர்களே, எங்க அறிவுரையே கேளுங்களே. கைபேசிய பாடுகிறோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. பயன்படுத்தும் நேரத்தையே பாதியாக மாத்துங்க. பசி வந்த வேளை மட்டும் சோறு போல ஆக்குங்க. அக்கறையா பாடுகிறோம், அன்புடனே கேளுங்க. அக்கறையா பாடுகிறோம், அன்புடனே கேளுங்க. செல்போன்ல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா? அடக்கடவுளே, இது தெரியாம லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐபோன் தான் வேணும்னு அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டேனே. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க. எனக்கு லைட்டா பசிக்குது. இதோ இப்போ சாப்பிட்டு வரேன். என்ன சாப்பிட போறீங்க?
நேற்று சிப்ஸு குக்கீஸு கப் கேக்ஸு வாங்கிட்டல. அக்கா, நான் கூட வந்துடுமே பீட்சா பர்கர் ஆர்டர் பண்ணிட்டேன். சோறு முக்கியமாக்கா, பசிக்குள்ள. நீங்கள் இப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும்? அதுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்களா? நான் எப்போ அது சொன்னேன்? ஹெல்த்தியாக சாப்பிட சொல்கிறேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு பாட்டு பாடிடுவோமா? உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க. மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்கா நோய் ஓடி போகுதுங்க. பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்குங்க. நீயும் நானும் தான் 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாம உலகத்தை ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒண்ணு தலையில போட்டுக்கணும். என்னதான் சாப்பிடுறது? எங்க பீட்சா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குதா சாப்பிட்றதுக்கு? நிறைய இருக்குது, சொல்லுங்க கேட்போம். கமரக்கட்டு கடிக்கும் மிட்டாய், கடிச்சு திங்க கடலை மிட்டாய், ஆய்மண்ணக்கும் சூடு மிட்டாய், வழிந்து வரும் தேன் மிட்டாய், இலந்தை பழம் கொடுக்காப்பள்ளி, உப்பு போட்ட ஒட்டு மாங்காய், தலைக்காய் கொய்க்காய், கட்டி வைக்கும் பனக்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை, வாங்கி தின்னு பாரு, ஆளும் காலம் 100 100. என்ன சட்டன் லிஸ்ட் போட்டுட்டீங்க? இப்படி சாப்பிட்டா வர பயங்களா சொல்லுங்க கேட்போம். வாழை இலை சோறு வயிறுக்கு நன்மை தரும். பொரித்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோயை தீக்குமுங்க. அரும்ப சேர்த்துக்கிட்டா புரதச்சத்து கூடுமுங்க. உப்பும் சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். வள்ளூரில் விளைகின்ற உணவை பூசிக்கணும். துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும். வீட்டு சமையல் விரும்பி உண்ணும் பழக்கம் பெருகணும். சரியா சொன்னீங்க. இதுக்கப்புறமா அம்மா அப்பா அன்பா சமைக்கிற உணவை விரும்பி சாப்பிடலாம். பாடியாச்சு, மங்களம் பாடிடுவோமா? பாடிடுவோமே. வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும். வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும். வாழியவே. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க, கேட்டவங்க, சிரிச்சவங்க, ரசிச்சவங்க, வாழிய 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 வாழியவே. அட்டகாசம் அட்டகாசம். எப்படி இருந்தது மக்களே? சொல்லுங்க, நல்லா இருந்ததா? இங்க வந்து பல உண்மைகளை சுதாகர், உண்மையான விஷயங்களை சுதாகருக்காக சொல்றேன். நிறைய நாட்டுப்புற கலைகள்ல ஒன்னான வில்லுப்பாட்டால எவ்வளவு அழகா சொன்னாங்க தமிழ் டியூட்டர்ஸ் மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாங்க. நான் கூட போனை நோண்டிக்கிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னையே நிறுத்தி ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டாங்க பசங்க. ஸோ நிஜமாவே அந்த காலத்திலே நம்ம கிட்ட இப்படி ஒரு அருமையான ஒரு கலை இருந்திருக்குங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு அருமையான கலையை நம்மளுக்கு இங்க கொடுத்த பசங்களுக்கும், அது இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருக்கு, காலகாலமா இருக்குன்ற பெருமைக்காகவும் நம்மளை நாமே பெருமைப்படுத்தி கையை தட்டிக்கலாம்.
ரொம்ப சந்தோஷம். நீங்களா பேசுறது சுதாகர்? Hello. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வில்லு பாட்டு கேட்டு நான் திருந்தி திருவள்ளுவர் ஆகி 43 செகண்ட் ஆகுது. என்ன நம்புங்க.